அன்பார்ந்த பருத்தி சாகுபடி செய்கின்ற விவசாய பெருமக்களே, நீங்கள் பருத்தி சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ 20 குண்டால் எடுக்கிறது எப்படிங்கிறத எளிமையான முறையில் சொல்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பெருமதிப்பு முக்கிய விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் தினகரன், கோத்தாரி இரிகேஷனுக்காக. ஸோ இந்த காணொலியில் நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னம்னா, ஒரு பருத்தி சாகுபடி செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு வயலில் நிற்கிறோம். ஸோ இந்த வயலில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னம்னா, அதிகப்படியான களை வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ களைங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, எப்போதுமே நம்ம கொடுக்குற நம்மளோட முக்கியமான பயிருக்கு கொடுக்குற நீராக இருக்கட்டும், உரமாக இருக்கட்டும், ஊட்டச்சத்துக்களாக இருக்கட்டும், நுண்ணூட்டச்சத்துக்களாக இருக்கட்டும், எல்லாமே பங்கு பிரிக்கிற வேலையை மிக அதிக அளவில் செஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரியான கலை வளர்ச்சிகள் நிறைய நம்மளோட வயலில் இருக்கின்ற பட்சத்தில் நம்மளோட முக்கியமான பயிரோட வளர்ச்சியும் சரி, வருமானமும் சரி, மகசூலும் சரி பாதிக்கப்படுது. ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம், கலை மேலாண்மைக்கு உரித்த ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இதனால தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கலை வளர்ச்சிங்கிறது நம்மளோட முக்கியமான பயிருக்கு நோய் மற்றும் பூச்சி தாக்குதலுக்கு ஒரு எளிய வழிவகையை செய்கிறது. ஸோ இது எப்படி அப்படின்னா, நம்ம மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் புதுசாக நம்மளுக்கு தேவையில்லாத ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா எந்த மாதிரியான இடையூறுகளை நம்ம சந்திக்க நேரிடுமோ, அதை விட அதிகமான பிரச்சனைகளை நம்ம சாகுபடி செய்கின்ற பயிரானது சந்திக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் அதிக அளவில் இருக்கிறது, அதே மாதிரி உரிய வளர்ச்சி பயிருக்கு இல்லாமல் போகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குற உரம் மற்றும் நீர் ஊட்டச்சத்துக்களை அந்த பயிர்கள் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுவதனால் களையினால் நம்மளோட பயிர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இடை உழவு மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, களை மேலாண்மை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, நம்ம களைக்கொல்லி மூலியமாக களை மேலாண்மை பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம களை இல்லாத வயலில் நம்ம சாகுபடி செஞ்சோம் அப்படின்னம்னா, நம்மளோட வருமானமும் சரி, பயிர் வளர்ச்சியும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ விவசாய பெருமக்களே, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வயலில் களை மேலாண்மை பண்ணுங்கள், களை இல்லாமல் பார்த்துக்கங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்மளோட செலவு கணக்கை நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இதுபோல் மேலும் பல நல்ல தகவல்களுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.